ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி. ஆனால் என் கூட யாரும் இல்லை. அதாவது பார்க்குறோங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த எபிசோட் வந்து பிளிமத் எஃப்ஏ கப் லாஸுக்கு அப்புறம் இது. அதாவது இந்த கேமுக்கு நான் ரிவ்யூ வந்து இந்த கேம்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு நினச்சிட்டு இதில் இருந்து பேசுறதுக்கு ஒன்றும் ரொம்ப இருக்காது. ஏன்னா வந்து ரொட்டேட்டட் லைனப்பாக இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோம். ஏன்னா அவங்க வந்து 24வது பொசிஷனில் இருக்காங்க சாம்பியன்ஷிப்பில். விச் மீன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்க 43 பொசிஷன் கீழே இருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே, ரொட்டேட்டட் லைனப்பாக இருந்தாலும் கேஎஸ் ஆடுவான், அவன் ஆடுவான், இவன் ஆடுவான், ஏதோ ஏதோ ஜெயிச்சிருவோம். ஸோ ஒன்றும் பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இருக்காது. மர்சி சைட் டார்பி ப்ரீவியூ என்ன பண்ணலாம். பட் அதுவும் வந்து டேவிட் மாய்ஸ் வந்து ஒரு 2-3 கேம்ஸ் தான் ஆடுது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒன்றும் இதில் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சு நான் வந்து எதுவுமே இது பண்ணல. லைக் கெஸ்ட் யாரையும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ்ட் கூப்பிடல. எவர்டன் ரிவ்யூக்கு நான் கெஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். பட் இப்போ ப்ரீவியூக்கு நான் யாரையுமே கூப்பிடல. பார்த்தா இவனுங்க பண்ணியிருக்கானுங்க பாருங்க வேலை. என்ன ஒரு வேலை! நம்ப முடியல, உடம்பு தாங்க முடியல. பட் அதான் இந்த எபிசோட் வந்து இப்போ பிளிமத் 1 லிவர்பூல் 0 எஃப்ஏ கப் தோல்வி, அதோட ரிவ்யூ தான் இது. ஸோ கேம் நேற்று நடந்தது. ஸோ நான் இது மண்டே அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஹார்டி அவரோட கோல் தான் 53rd மினிட்ல ஒரு பெனல்ட்டி. ஸோ அவரோட கோலில் தான் இந்த கேம் டிசைட் ஆயிடுச்சு. பட் என்ன பண்ணுறது, இதை பற்றி பேசினா ஆகணும். இப்போ நானே தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கணும், என்ன பண்ணுறது. பட் இந்த எபிசோடில் வந்து ஒரு ஸ்பெஷலில் வந்து ஸ்டோரி போட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து காப் கருத்து இன்ஸ்டாகிராம் சேனலில் விச் லிங்க் இருக்குது கீழே, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஸ்டோரி போட்டிருந்தோம் உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேமுக்கு அப்புறம் உங்கள் இமீடியட் தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எபிசோட் தான் இது. ஸோ அது பேசிக்காக வந்து என்னோட ஓன் தாட்ஸ் எல்லாம் பற்றி பேசிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் இதெல்லாம் உங்களோட நீங்கள் என்ன நினச்சிங்க கேமுக்கு அப்புறம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம. பட் எனிவே, ஸோ பிளிமத் 1 லிவர்பூல் 0 வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த கேமை பற்றி. ஜஸ்ட் ஒரு 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 பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு இது ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் அந்த கேமுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இப்போ தான் ஞாபகம் வந்து டக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1525 நிற்குது ஒரு 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 2-3 டேஸாக. நானும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சரியாகவே இல்லை உங்கள் பிஹேவியர்லாம். நீங்கள் வந்து 1750 டார்கெட் வச்சுருக்கோம் சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனலுக்கு முன்னாடி. விச் மீன்ஸ் இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் இது வரப்போகுது. அது வரத்துக்குள்ளே ஒரு 1750 வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனா நல்லா இருக்காது. என்ன பண்ணுறது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட் வருவோம் அந்த கேமுக்கு. ஸோ முதல் டாக்கிங் பாயிண்ட், அதாவது நான் இதில் என்ன எழுதியிருக்கேன், எலியட், டியாஸ், சிமிகாஸ், நுனியஸ் ஹாரர் ஷோஸ்னு எழுதியிருக்கேன் நான் என்னோட டாக்கிங் பாயிண்ட்ஸில். அதாவது இந்த கேமில் வந்து ரொட்டேட் பண்ணுறோம் ஓகே, பட் இந்த கேம் வந்து இட் இஸ் அ சான்ஸ். அதாவது இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு, இந்த எலியட் மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் அவன் தான் ஜென்ரலாக ப்ரீமியர் லீகு, சாம்பியன்ஸ் லீக்லாம் அவன் ஆடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி கேம்லாம் அவனுக்கு ஒரு சான்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஆடுறா, ஒரு ஃபஸ்ட் டீம் பிளேயர்ஸ் இப்போ உன்னை நம்பி எவர்டனுக்கு அகேன்ஸ்டாகவே கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க, உன்னை நம்புற மாதிரி கொஞ்சம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுறா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது. அதாவது வந்து ஒரு பிளிமத் டீம் விச் ஐ திங்க் காமெண்ட்ரியில் சொல்லிட்டு இருந்தாங்க, லாஸ்ட்டாக எப்போ க்ளீன் ஷீட் வச்சாங்கன்னு ஞாபகம் இல்லை, பட் ரொம்ப நாளாக வைக்கலை. லைக் ஒரு மாதம் 1.5 மாதமாக வைக்கலை இவனுங்க. அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக உன்னால் ஒரு கோல் போட முடியாத, ஒரு அசிஸ்ட் கொடுக்க முடியாத, ஒரு சான்ஸ் கிரியேஷன் ஒன்றுமே கிடையாது. அதாவது கேம் எண்டிங்கில் நான் ஸ்டாட்ஸ் படிக்கிறேன், என்ன எழுதி ஸ்டாட்ஸ் பாருங்கள். பிளிமத் 10 ஷாட்ஸ் 2 on டார்கெட், நம்ம வந்து 14 ஷாட்ஸ் 4 on டார்கெட். அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இதில். ஸோ என்ன, அதாவது வந்து ஒரு இந்த கேமில் வந்து இந்த கேமில் நிறைய ரொட்டேஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் உள்ளே வராங்க, அவங்கள பற்றியும் நான் அப்புறம் பேசுகிறேன். பட் யங்ஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. இப்போ ஒரு சீனியர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேண்டாமா? அதாவது ஒரு இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறவங்க நிறைய பேர் காலேஜ் இப்போ படிச்சிருப்பீங்க, ஈவன் ஸ்கூலாக கூட இருக்கலாம். பட் காலேஜ் தான் இது மெயினாக நடக்கும். ஒரு காலேஜுக்குள்ளே போகிறோன்னா ஒரு நமக்கு வழி காட்டுறதுக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க. அதாவது டே இந்த இதுக்கு போடா, இந்த மாதிரி பண்ணுறா, ஈவன்ஸ் நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் காலேஜ் லைஃப் எடுத்திருந்தாலுமே அந்த சீனியர்ஸ் வழிகாட்டுறதுக்கு இருப்பாங்க. இங்கே என்னடான்னா இவங்க வழிகாட்டுறது இல்லை, வழிகாட்டாமல் இருக்கிறதும் இல்லாமல் இவங்களே வழி தெரியாத மாதிரி உட்காந்துருக்கானுங்க.
அதாவது ஒரு ஒரு கிரியேஷன் இல்லை, ஒரு மிட்ஃபீல்டில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, ஒரு இன்டென்சிட்டி இல்லை. இதில் வந்து இந்த கேமில் டாக்டிக்ஸ்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதாவது அவங்க வந்து தே கேம் வித் அ பிளான் விச் ஃபேர் இனஃப். அவங்க வந்து எல்லா டீமும் நமக்கு ஆடும்போது அகேன்ஸ்டாக அதே பிளானோட தான் வருவாங்க. அதாவது வி வில் சிட் பேக் அண்ட் வி வில் டிஃபெண்ட் அண்ட் வி வில் கவுண்டர். அதுதான் அவங்களோட பிளான். வேறு எதுவும் எதிர்பார்க்கவும் முடியாது. அதாவது ஒரு டீம் வந்து ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிரீமியர் லீக்ல செகண்ட் இருக்காங்க, அவங்களே அந்த ஸ்ட்ராட்டஜியோட வரும்போது சாம்பியன்ஷிப்பில் ரெலிகேஷன் பிளேஸில் இருக்கிற ஒரு பிளிமத் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துன்னு வரமாட்டாங்களா? ஸோ வந்து இவங்க அப்படி தான் வரப்போகிறாங்கன்னு தெரியும். ஒரு கிரியேஷன் வேணும்னு தெரியும், ஒரு ஆக்டிவ். அதாவது வந்து ஒரு இதெல்லாம் வந்து டாக்டிக்ஸ் இல்லைங்க, இது வந்து ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் வாண்டிங் இட் மோரும்பாங்க இங்கிலீஷில். அதாவது வந்து எனக்கு இந்த கேம் ஜெயிக்கணும், இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு அது கடைசி அந்த ஒரு 10 நிமிஷத்தில் காமிச்ச இன்டென்சிட்டி. 10 நிமிஷம் கூட கடைசி அந்த இன்ஜரி டைமில் ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷத்தை தான் நான் பேசுகிறேன். அப்போ காமிச்ச ஒரு இன்டென்சிட்டியை ஏன் நீ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 89 மினிட்ஸ் வரைக்கும் காமிக்காமல் உட்காந்துருக்க? எனக்கு அது புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு 89 மினிட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஒரு அதாவது டே எப்படியாச்சும் ஒரு கோல் வந்துடும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தினாவட்டிலேயே ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. அதுதான் லைக் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இவங்க 4 பேர் எலியட், டியாஸ், நுனியஸ், சிமிகாஸ் ஏன் எடுத்திருக்கேன்னா, அதாவது டியாஸ் வந்து எப்படி வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பில் 24வதுல இருக்கிற டீமை விட எப்படி நீ ஒரு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற. அதாவது 22 பிளேயர் பிச்சில் இருக்காங்க, அதில் எப்படி நீ வந்து ஒர்ஸ்ட் பிளேயராக இருக்க? நீ வந்து யூஆர் சப்போஸ் டு பி அ ஸ்டார்டிங் விங்கர். நீ வந்து கோடி கேக்போக்கு காம்படிஷனாக நீ உட்காந்துருக்கேன்ற, நீ ஜோட்டாக்கு இந்த நம்பர் 9 பொசிஷனுக்கு காம்படிஷன் கொடுக்குறேங்கிற மாதிரி உட்காந்துருக்க நீ. அந்த மாதிரி இருக்கும்போது உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, உன்னோட லெவல்ஸ் என்ன, அதெல்லாம் இல்லாமல் நீ பாட்டுக்கு ஏனோதானோன்னு ஆட வேண்டியது. பாஸ் எங்கே வேணாலும் பாஸை போட வேண்டியது, த்ரூ பால் எங்கே வேணாலும் போட வேண்டியது, ஷார்ட் எடுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க மாட்டேன், எடுத்தாலும் நிறைய டிஃபெண்டருக்கு அடிப்பேன். என்ன ஒரு அதாவது இதெல்லாம் வந்து சிமிக்காசா அதுக்கு மேலே கார்னர் கிடைக்குது. ஒன்று அவங்க மேன் ஹெடர் பண்ணுறான், இல்லை இவன் ஷார்ட் கார்னர் எடுத்து என்னவோ ட்ரை பண்ணுறான், அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. எலியட்டு வந்தப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. டைட் ஸ்பேசஸில் வந்து இவன் ஆப்ரேட் பண்ணுவான், கொஞ்சம் ஒரு 1-2ஸ்லாம் பண்ணி நல்லா நடக்கும், ஏதாச்சும் ஒரு பெனிட்ரேஷன் கிடைக்கும்னு பார்த்தா ஃபுட்பாலே ஆட தெரியாத மாதிரி ஆடினான் எலியட். பாஸெல்லாம் அவனுங்களுக்கு போடுறான், எவன் பாஸை கேட்டாலும் போட்டுருவான் போல இருக்கு. நான் டிவிலேருந்து பாஸை கேட்டேன்னா எங்கிட்ட போடுவான் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஒரு டிசப்பாயிண்ட். அதாவது யூ கேன் லூஸ் அ ஃபுட்பால் கேமுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுங்கிறது வந்து ஒரு ஸ்போர்ட், அதில் வின்னர்ஸ் இருப்பாங்க, லூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ லைக் ஒரு கேம் வந்து யூ கேன் லூஸ். சரி, இதே நல்லா ஆடினியா, அவங்க வந்து பேக்ஸ் டு த வால், லாஸ்ட் ஸ்டிச் எஃபர்ட் ஆஃப்டர் எஃபர்ட். அந்த கீப்பர் வந்து வேர்ல்டு கிளாஸ், அண்ட் ஹி மேட் 2 வேர்ல்டு கிளாஸ் சேவ், அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு வேர்ல்டு கிளாஸ் சேவுக்கு மேலே வேர்ல்டு கிளாஸ் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. பெனல்ட்டிஸ்க்கு போய் நீ தோத்தியா, சரி, இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ், என்ன பண்ணுறது, வி ஷுட் ஹவ் ஃபினிஷ் பெட்டர் பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த கேம் அப்படி கிடையாது. இந்த கேமில் வந்து ஒன்றும் கிரியேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் திரும்ப அதே இதுக்கு தான் வரேன். ஏன்னா அதாவது இவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டாங்க இந்த கேமை. இதில் டாக்டிக்ஸ் பேசுகிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. இட் வாஸ் டூ கேஷுவல், அவ்வளோதான். அண்டு ஓகே, நீங்கள் சொல்லலாம் புது டீமு ஆடினதில்லை இதுக்கு முன்னாடி, ஸோ ரொம்ப ரொட்டேஷன்லாம் இருந்துச்சு, ஸோ கெமிஸ்ட்ரி இல்லை, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஒத்துக்கிறேன் லைக். பட் அந்த 30 மினிட்ஸ்லேயே ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் டெஃபினட்டாக எதாவது இருந்திருக்கணும், ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து ஒரு இந்த சந்திரமுகியில் பேய் வரதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்பான்ல, அது மாதிரி ஒரு கோல் வரதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? ஒன்றுமே இல்லை, ஒரு அறிகுறியும் இல்லை. சலங்க சத்தம் கேட்கல, புடவை எதுவும் ஆடலை, எதுவும் இல்லை. ஜஸ்ட் டிசப்பாயிண்டிங். அதான் ஃப்ரம் சீனியர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் வந்து சிமிகாஸ், எலியட்லாம் நீ எந்த பேஸஸில் வந்து நீ ஃபஸ்ட் டீமில் பிளேஸ் வேணும்னு கேட்ப. எனக்கு அதுதான் எனக்கு புரியல. ஃபஸ்ட் டீமில் எனக்கு பிளேஸ் வேணும்னு எந்த பேஸஸில் நீ கேட்ப இதை வச்சுக்கிட்டு? ஐ டோன்ட் நோ என்ன பண்ணுறது. இன்னொரு பெரிய டாக்கிங் பாயிண்ட் கோமெஸோட இன்ஜுரி. 11 நிமிஷத்துலேயே பாவம் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு, விச் இஸ் அ பிக் ப்ளோ. ஏன்னா நமக்கு வேர்சிட்டிலிட்டி, அதாவது வந்து ஒரு மல்டிபிள் பொசிஷன்ஸ் ஆடக்கூடிய ஒரு டிஃபெண்டர் அண்ட் கேப்டன் வேறு அந்த ஆன் தட் டே நேற்று.
இன்ஜர்டு அண்டு தெரில எவ்வளோ நாள் அவுட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் நியூஸ் எதுவும் அஃபிஷியலாக எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். எதாவது வந்ததுன்னா சொல்கிறேன். பட் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் ரொம்ப பேட் டைமிங். அதாவது இப்போ தான் இந்த ப்ரீவியூ பண்ணும்போது சொல்லிகிட்டு இருந்தோம். அதாவது இப்போ வி ஹேவ் ரோஹித் நாலும் சொல்லிகிட்டு இருந்தோம். வி ஹேவ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாட். திங்க் ட்ரெண்ட் மட்டும்தான் வரணும் அண்ட் ஈ ஷுட் பி பேக் சூன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கோமெஸ் இன்ஜரி வந்து வாஸ் அ வெரி அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட்டு. வெரி பேட் டைமிங். அதான் சொன்ன மாதிரி வெரி பேட் டைமிங். என்ன பண்ணுறது, என்ன அந்த இன்ஜரி பற்றி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் என்ன சொல்கிறது, ஒரு இட் இஸ் ரிஃப்ளெக்டிவ். அதாவது வந்து நம்ம லார்ஜர் ப்ராப்ளம் இந்த ஸ்குவாடில் இருக்குது. அதாவது நம்ம நிறைய பேர் வந்து டக்குன்னு இன்ஜர் ஆயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியறது. ஜோட்டாவாக இருக்கட்டும், கோமெஸாக இருக்கட்டும், வந்து இட்ஸ் அ பேட் சுச்சுவேஷன். அந்த விதத்தில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். மெக்கானல் வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு சான்ஸ் விட்டா. ஷுட் ஹவ் டன் பெட்டர் டெஃபினட்டாக. அந்த கீப்பர் வந்து வெளில வந்து ஈ ஷுட் ஹவ் டன் அட்லீஸ்ட் ஹிட் த டார்கெட், அவ்வளோதான். மேலே சிப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிப் பண்ணிடலாம். ஐ தாட் சிப் வாஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா கீப்பர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பொசிஷன். சிப் டு த ஃபார் போஸ்ட் டெஃபினட்டாக போயிருக்கும் உள்ள. ஜஸ்ட் ஐ மீன் யங்ஸ்டர்ஸ் வந்து தேவர் நாட் குட் இனஃப். ஐ மீன் நான் வந்து இது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் நான் சொல்கிறது. பட் தேவர் நாட் குட் இனஃப். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே நயோனி, அப்புறம் அந்த குவான்சா விட்ருங்க. குவான்சா வந்து நான் இனிமேல் ஐ மீன் இஸ் நாட் ஃபிட் இனஃப் டு பி அ லிவர்பூல் பிளேயர். குவான்சாலாம் நாட் தட் வந்து he was the worst player. இன்றைக்கி சொன்ன மாதிரி எலியட்லாம் he played much worse than குவான்சா. பட் குவான்சா வந்து இஸ் நாட் அ லிவர்பூல் பிளேயர். நல்லா தெரியுது, அந்த லெவல் தெரியுது. இஸ் நாட் அ லிவர்பூல் பிளேயர். லைக் இந்த கேம்லேயே 2-3 மிஸ்டேக் இருந்தது, தேவையில்லாத மிஸ்டேக் வேறு. இட்ஸ் நாட் அ லிவர்பூல் பிளேயர். அப்புறம் ஐசக் மபாயா, ட்ரெண்ட் கோனே டோஹர்ட்டி இவங்கெல்லாம் வந்தாங்க. நாட் ரியலி கிரேட். ஐ மீன் யாருமே வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை. பட் ட்ரே நயோனி, மெக்கானல் ஒரு சான்ஸ் விட்டான். ஐ மீன் நயோனி காட் எல்லோ கார்டு ஆல்சோ. ஸோ ஐ மீன் நோபடி வாஸ் இம்ப்ரெசிவ் இந்த கேமில். நயோனியை வந்து குறை சொல்லலை, பட் இஸ் டூ யங். தட் ஷோஸ். அதாவது வந்து அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ரேட் பண்ணணும்னா இஸ் மோர் ஆஃப் அ லீக் ஒன் பிளேயர். இப்போது வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கிளப்புக்கு ஆட விட்டால் லீக் ஒன்ல ஆடுவான். அந்த மாதிரி தான், அந்த நிலைமையில தான் இருக்கான் அவன். இஸ் நாட் ஈவன் ஐ டோன்ட் ஈவன் திங்க் இஸ் அ சாம்பியன்ஷிப் பிளேயர். இப்போது ஐ திங்க் ஜேடன் டான்ஸ்ட்டை நம்ம பார்த்த டெவலப்மெண்ட் வந்து இன்னும் நயோனிகிட்ட பார்க்கல. அண்ட் நயோனி வந்து இஸ் அ குட் பிளேயர், இல்லைன்னு சொல்ல, டேலண்ட் எல்லாம் இருக்குது. பட் he நீட்ஸ் டைம், he நீட்ஸ் டு டெவலப் மோர். அண்ட் இப்போ ஆஸ் ஆஃப் நோ இன்னைக்கு அவனோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா லீக் ஒன் பிளேயருக்கு ஈக்குவல் தான். ஏன்னா ஈவன் பிளிமத்துக்கு அகேன்ஸ்டாக he was not able to do much. he was not very good and it was not a good performance. அவ்வளோதான். சேம் திங் மபாயாலாம் ரொம்ப ஐ மீன் ஐ டோன்ட் நோ, மபாயாலாம் இட்ஸ் டூ ஏர்லி டு சே எனி திங். ஐசக் மபாயாவும் சரி, ஈவன் ட்ரெண்ட் கோனேடோவர்ட்டியும் சரி, இட்ஸ் டூ ஏர்லி டு சே எனி திங். அதாவது வந்து இஸ் ஃபியூச்சர் லிவர்பூல் பிளேயரா, இல்லை ஒரு ஃபியூச்சர் ப்ரீமியர் லீக் பிளேயரா, இல்லை சாம்பியன்ஷிப் பிளேயரா என்னன்னு சொல்கிறது இட்ஸ் டூ ஏர்லி டு சே. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் எஸ்டர்டே இட் வாஸ் நாட் குட் இனஃப். ஃபைனலாக ஸ்லாட் வந்து he makes his priorities clear அப்படின்னு எழுதியிருக்கேங்க. ஐ திங்க் அது லைனப் ரொட்டேஷன்லேயே வந்து தெரிஞ்சது. ஐ திங்க் கேமுக்கு அப்புறம் கூட அவர் சொன்னார் 5 games in 15 days வேணும் நமக்கு. ஸோ லைனப் டெஃபினட்டாக ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இட் மேட் சென்ஸ். ஏன்னா ஒன்று நம்ம வி ஆர் பிளேயிங் அ டீம் தட் ஹஸ் கன்சீடட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் இன் இங்கிலாண்ட்ஸ் டாப் 4 லீக்ஸ். அது சொன்னாங்க ப்ராட்காஸ்ட்டில். அந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்ளீட்டாக லைனப் ரொட்டேட் பண்ணுறது இட் இஸ் 100% ஜஸ்டிஃபைடு. அதாவது ஒரு இந்த கேமில் தேவையில்லாமல் ஒரு சாலா, அவன் எல்லாம் தேவையில்லை. சாலா, மெக்காலிஸ்டர், சோபோஸ்லா எல்லாம் தேவையில்லை இந்த கேமுக்கு. திஸ் லைனப், அதாவது நம்ம நேற்றுக்கு ஆடின லைனப் வந்து இட் வாஸ் மோர் தென் குட் இனஃப் டு வின் த கேம். இவங்க வந்து தே ஜஸ்ட் டிட் நாட் வின் த கேம். ஸ்லாட் வந்து மேக்ஸ் ப்ரையாரிட்டிஸ் கிளியர் அப்படின்னு எதுக்கு எழுதியிருக்கேன்னா, எனக்கு ஒரு 2-3 டெசிஷன் எனக்கு புரியல. சரி, யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ரியோ குமோஹா ஏன் வந்து சான்ஸ் கொடுக்கல? இஸ் அ சாம்பியன்ஸ் லீக் ஸ்குவாடில் இருக்கான், விச் மீன்ஸ் யூ கிளியர்லி திங்க் இஸ் டேலண்டட் இனஃப். நாட் தட் அவன் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல ஆட போகிறான்னு சொல்லலை, பட் யூ கிளியர்லி திங்க் அவனுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, ஃபர்ஸ்ட் டீமோட ஆடுறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ ஏன் இந்த கேமில் அவனுக்கு இது வந்து ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் அ மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ரியோ குமோஹா ஒரு சப்ஸ்டியூட்டாக கூட கொண்டு வரல. பெஞ்சில் இருந்தால் பட் ஒரு சப்ஸ்டியூட்டாக கூட கொண்டு வரல. சேம் திங் வித் இவன் கர்டிஸும் அதே தான், ஒரு சப்ஸ்டியூட்டாக கூட கொண்டு வரல. அமாரானாலோ
ஐ திங்க் சென்டர் பேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஜோ கோமெஸ்க்கு இன்ஜுரி ஆனபோது அமரானால கொண்டு வந்திருக்கலாமே. ஐ மீன் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு சென்டர் பேக் பொசிஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வேணுங்கிறதுக்காக நீ வந்து மபாயாவை கொண்டு வந்து எண்டோ பின்னாடி போக சொல்லி அதை ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அது ஒன்றும் அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணலன்னா. பட் ஏன் வந்து ஐ மீன் இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். அதாவது வந்து நம்ம வி ஷுட் ஹவ் டன் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்குறோம், இல்லை ஒரு கர்ட்டிஸை கொண்டு வந்திருக்கலாம். ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் ஜஸ்ட் 15 minutes கர்ட்டிஸ் ஆடி இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் ஸ்லாட் ஹஸ் மேட் இஸ் ப்ரையாரிட்டிஸ் கிளியர். அதாவது வந்து இந்த கப் காம்படிஷன்ஸ்லாம் ஓகே, இப்போ கேரபா கப் ஃபைனலில் இருக்கும், ஸோ வி வில் கிவ் இட் அவர் பெஸ்ட். பட் இதே வந்து ஒரு கேரபா கப்பு 3rd round எக்ஸிட் ஆயிருந்தோன்னா ஐ டோன்ட் திங்க் ஸ்லாட் வுட் ஹவ் ஹேட் டூ மெனி ரிக்ரெட்ஸ். அதை பற்றி எஃப்ஏ கப்பை வந்து வீணோ இந்த ஃபிக்சர் வந்து இட் ஹேட் டு பி ரொட்டேட்டட். ஏன்னா சொன்ன மாதிரி 5 கேம் அப்போ 5 நாளில். ஸோ இந்த ஃபிக்சர் வந்து இட் ஹேட் டு பி ரொட்டேட்டட். ஸோ பட் திஸ் டீம் வாஸ் குட் இனஃப். இது வந்து ரொட்டேட் பண்ணோங்கிறத வந்து நான் ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லலை. இது ரொட்டேட் பண்ணோம், பட் திஸ் டீம் வாஸ் ஸ்டில் குட் இனஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் சிமிகாஸ், கோமெஸ் விட்டுருங்க, 15 நிமிஷத்துலேயே வெளில போயிட்டான். சிமிகாஸ், எலியட், கியேசா, டியாஸ், ஜோட்டா, அப்புறம் நுனியாஸ் வந்து பெஞ்சிலேருந்து வந்திருக்கான். ஸோ ஏன் வந்து திஸ் டீம் இஸ் நாட் குட் இனஃப் டு வின்னு நினைக்கிறீங்க? யாராச்சும் நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதுதான் இட் வாஸ் ஜஸ்ட் நாட் குட் இனஃப் இந்த கேமில். பிளிமத் வந்து ஃபார் தேர் பார்ட் நான் அவங்களையும் ப்ரைஸ் பண்ணணும். பயங்கரமான டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு. அண்ட் அந்த நடுவில் சென்டர் பேக்ஸ் 2 பேர் இருந்தாங்க, காட்டிச் அண்ட் டலோவியர் ஆஃப். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. நியூ சைனிங்ஸ்ன்னு நினைக்கிறேன் 2 பேரும் பயங்கரமாக ஆடினாங்க. அண்ட் தே ஹவ் பிளேட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இப்போ 2 பிரீமியர் லீக் ஆப்போனண்ட்டை தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ரவுண்டில் பிரென்ட்ஃபோர்டை தோக்கடிச்சாங்க, இந்த ரவுண்டில் வந்து நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க. ஆப்சல்யூட்லி பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கேட்டால். அண்ட் தரோலி டிசர்வ் டு கோ த்ரூ, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அந்த பெனல்ட்டி இன்சிடென்ட்டு அது வந்து இட்ஸ் அ கிளியர் பெனல்ட்டிங்க. எலியட் அங்கே போய் வாலிபால்லாம் ஆடினாலாம் அதெல்லாம் கிளியர் பெனல்ட்டிங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் டிபேட் பண்ணி யாராச்சும் கீழே கமெண்ட்டில் போடாதீங்க அவன் ஜம்ப் பண்ணா அதனால் கை மேலே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும்னு எவனும் சொல்லலை. அது வந்து ரொம்ப அன்நேச்சுரல் பொசிஷன். வாலிபாலில் பிளாக் பண்ணுற மாதிரி அது ஜம்ப் அடித்தான். ஸோ டெஃபினட்டாக அது ஹேண்ட்பால் தான், அதெல்லாம் டவுட்டே இல்லை. ஆர்கியூலாம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, ஆர்கியூலாம் பண்ணவே முடியாது அதுக்கெல்லாம். ஸோ இது கிளியர் பெனல்ட்டி, அதில் வெல் டிசர்வ்டு வேணும் பிளிமத்துக்கு. ஸோ அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. பட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரி போட்டதுக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ ஒன்றுனா படிப்போம். ஆல் பிளேயர்ஸ் ஆர் ரெஸ்டட் நெக்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஆல் பிளேயர்ஸ் ஆர் ரெஸ்டட் நெக்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒழுங்காக ஆடலைன்னா கடுப்பாயிடும் ப்ரோ. யாசு அரஃபா அவரோட ரெஸ்பான்ஸ் இது கரெக்ட் தான். அதுவும் அடுத்த கேமு எவர்டனு, இவங்க மட்டும் சரியாக ஆடாமல் இருக்கட்டும். எஃப்ஏ கப்லேருந்து வெளில போனதும் இல்லாமல் எவர்டன்ட்ட வேறு தோக்குறியான்னு ஒரு கடுப்பு வரும் நமக்கு. சொன்ன மாதிரி தீவா நோ வேர்ட்ஸ், கரெக்ட் தான், நோ வேர்ட்ஸ். ஆனால் என்ன பண்ணுறது, பாட்காஸ்ட் நடத்தணுமே, ஸோ அதனால் பேசி தானே ஆகணும். சந்தோஷ் கடுப்பு ப்ரோ மேட்ச் பார்க்க வச்சு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா அதுவும் கூட இல்லை, செம மொக்கையாக இருந்துச்சு மேட்ச். ஆமாம், இட் வாஸ் நாட் குட். அதாவது அவங்க டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம ப்ரைஸ் பண்ண முடியும் இந்த கேமில். நம்ம சைட்லேருந்து எதுவுமே இல்லை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. வி பிளேட் அ டெரிபிள் கேம், தட்ஸ் நாட் ஈவன் அ டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ். 200, அதான் நான் சொன்னது தான் இப்போ அவர் சொல்லிக்க, 200% தே டிசர்வ் டு வின். கோகுல்நாத் அவர் எழுதியிருக்காரு. விக்ரம் சுரேஷ், டியாஸ், நுனியஸ், கியேசா எல்லாம் கிளம்பலாம். ரைட். டியாஸ், நுனியஸ் 100%ங்க, நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன். அதுவும் இப்போ ரூமர்ஸில் வேறு வந்துச்சு இந்த மாதிரி வந்து என்னது ஃபார்வர்ட் லைன்லாம் ரீவேம்ப் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு நிறைய வந்துச்சு. ஸோ ஐ மீன் ஐ 100% அக்ரி. நீங்கள் வந்து டியாஸ், நுனியஸ் வந்து லாங் டேர்ம் ஐ டோன்ட் லைக். ஓகே, இந்த சீசன் லீக் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி நம்ம அந்த கண்டென்ஷனில் இருக்கோம் இவங்களோட. பட் லாங் டேர்ம் திஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். அதாவது நியூகாஸ்ல ஈசாக் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கராக நீங்கள் அந்த கேரபா கப் செமிஃபைனல் பார்த்துட்டு இருந்தேன் ஆர்சனல் கூட, என்ன பிரச்சனை கொடுத்தான் அந்த சலீபாக்கும் கேப்ரியலுக்கும், சாரி அந்த கேப்ரியலுக்கு என்ன பிரச்சனை கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து தட் இஸ் வாட் நம்ம வந்து நுனியஸை வாங்கும்போது அப்படி தான் இருப்பான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு இது கூட இல்லை அவன்கிட்ட. அந்த மாதிரி ஓகே ஒர்க்ஸ் ஹார்ட், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஒரு பியோர் ஒரு டைட்டில் கண்டென்ஷனுக்கான ஸ்ட்ரைக்கர் கிடையாது நுனியஸ். கியேசா ஐ மீன் இஸ் கம்மிங் இன் டு ஜோன் இப்போது. அதாவது இந்த கேம்லேயும் அவன் ஏதோ ட்ரை பண்ணான், அவன் போட்ட ஒரு 2-3 கிராஸ்லாம் கூட நல்லா தான் இருந்துச்சு. பட் அகெயின் இட் வாஸ் அ டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஸோ அதனால் கியேசா மட்டும் சொல்ல முடியாது. அண்ட் ஐ தாட் கியேசா வாஸ் நோவேர் நியர் த வர்ஸ்ட்.
ஷண்முகம், இட் ஹேப்பன்ஸ், மோர் இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் டு கம் டெஃபினட்டாக. பட் ஐ மீன் இட் ஹேப்பன்ஸ், ஓகேங்க. இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதாவது இந்த கேமில் வந்து சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் கிடச்சிட்டே இருந்தது. அவங்க கீப்பர் வந்து வேர்ல்டு கிளாஸாக ஆடி பெனல்ட்டிஸ் வரைக்கும் எடுத்துன்னு போய் கடைசியில் அவங்க ஒரு கோல் போட்டாங்க, பெனல்ட்டிஸில் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஓகே, ஒத்துப்பேன், இட் ஹேப்பன்ஸ். பட் இந்த மாதிரி தோக்குறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, அதாவது அவங்க வந்து தே வாண்டட் டு வின்னுங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த கேம் வேணும்னு வந்தாங்க. ஏன்னா தே நோ இது வந்து அவங்களோட சீசனில் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. நமக்கு வந்து வி ஜஸ்ட் டுக் இட் அஸ் ஏதோ ஒன்றுடா ஒரு லைனப்பா ஆடுவோம் ஜெயிப்போம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தோத்துட்டோம். ரோபோ கௌதம், மேட்ச் ஸ்டார்ட் 5th மினிட்லேயே தெரியும் இங்கே பெனல்ட்டிக்கு தான் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு. தெர் இஸ் நோ மிட். ஐ மீன் அவங்க அப்படி தாங்க ஆடுவாங்க, அதில் டவுட் இல்லை. தெர் இஸ் நோ மிட்ஃபீல்ட். ஆமாம், இந்த கேமில் மிட்ஃபீல்டு வந்து வாஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். 3 பேருமே மிட்ஃபீல்டில் யார், எலியட் ஆடினா, அப்புறம் எண்டோ ஆடினா ஸ்டார்டிங்கில், அப்புறம் நயோனி. ஐ மீன் மிட்ஃபீல்டு வந்து இட் வாஸ் த்ரூ அவுட் த கேம் வந்து இட் வாஸ் பேட். தெர் இஸ் நோ கொஸ்டின் அதில். த்ரூ அவுட் த கேம் இட் வாஸ் பேட். விக்னேஷ், லைக் அட்டர் கேயாட்டிக், லாட் ஆஃப் தாட்ஸ் லைக் அட்டர் கேயாஸ். ஆமாங்க, இட் வாஸ் ஜஸ்ட் டிசப்பாயிண்டிங், அவ்வளோதான். Prani, this loss is on the fringe players and Richard Hughes failed to sign a CB in Jan. Fringe players ஒத்துக்கிறேன். ரிச்சர்ட் ஹியூக்ஸு ஜான் விண்டோவில் சைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. லைக் ஜான் விண்டோவில் அது நம்ம கிளப்போட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் பற்றி நான் இந்த வீடியோவில் போவானான்னு பார்த்தேன். பட் நம்ம இந்த விண்டோவில் சைனிங்ஸ் எதிர்பார்த்துருக்க முடியாது. இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஏன்னா இவங்க திரும்ப அதே அரைச்ச மாதிரி இருக்கும். பட் இவங்க 3 பேரோட கான்ட்ராக்ட் ரிசால்வ் ஆகிற வரைக்கும் மற்ற எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குது. விச் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா இவங்க 3 பேரோட கான்ட்ராக்டில் அவ்வளோ பணம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஜான்வரி ஐ டெஃபினெட்லி டிட் நாட் எக்ஸ்பெக்ட் எனி ஒன் டு சைன். ஸோ அதனால் ஐ மீன் ரிச்சர்ட் ஹியூஸை பற்றி ஸோ இந்த லாஸ் வந்து வாஸ் நாட் ஆன் ரிச்சர்ட் ஹியூஸுங்க. இட் இஸ் மோர் ஆஃப் ஈவன் ஆர்னே ஸ்லாட் மேலே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் இட் இஸ் மோர் ஆஃப் த பிளேயர்ஸுங்க. இந்த டீம் வந்து இட் வாஸ் குட் இனஃப் டு வின். தே ஜஸ்ட் டிட் நாட் வாண்ட் இட் இனஃப், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நினச்சி கூட பார்க்கல பிளிமத் ஆர் பாட்டம் ஆஃப் த சாம்பியன்ஷிப் டேபிள். பிரசன் பிஎஸ்ஆர், ஆமாம் கரெக்டு தான். எக்ஸப்ட் த கிட்ஸ் ஹூ ஹேட் வெரி லெஸ் ஃபர்ஸ்ட் டீம் எக்ஸ்பீரியன்ஸ், அதர்ஸ் ஷுட் பி மேட் டு வாக். ஆதில் முகமது, கரெக்டு. ஆமாங்க, சீனியர் பிளேயர்ஸ் லெட்டர்ஸ் டவுன். அது ஐ மீன் தெர் இஸ் நோ கொஸ்டின். கார்த்திக் 145 அதுதான் அவரோட யூசர் நேம். கண்டிப்பாக கேவலமாக பர்ஃபார்மன்ஸ்னால் இவ்வளோ மோசமாக பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. கரெக்டு, இவ்வளோ மோசமாக பண்ணுவாங்கன்னு ஆர்னே ஸ்லாட்டே நினச்சிருக்க மாட்டார். வெங்கட் ஓசல், ப்ரோ பாட்லிங் ஸ்ட்ராட் பண்ணிட்டாங்களா, அன்எக்செப்டபிள் ப்ரோ இதெல்லாம். அதே தான் இந்த கார்த்திக்கும் வெங்கட் ஓசல் 2 பேருமே அதே ஒரு சென்டிமெண்ட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் அன்எக்செப்டபிள் அண்ட் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் 2 பேர் உங்கள் யூசர் நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டாக்டர் ஐன்ஸ்டைன் ஒன் பிரெயின் ஸ்டாம். நோ வண்டர் வி ஆர் பிளானிங் டு ரீவேம்ப் அவர் அட்டாக். கரெக்டு. ஐ திங்க் இதை பற்றி ப்ரீஃபாக பேசியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி தான். நுனியஸு டியாஸ் டாட்டா பை பை காமிச்சிட்டு கிளம்புங்கடா. நீங்கள் சவுத் அமெரிக்கா போவீங்களோ, ரியல் மெட்ரிடுக்கு போவீங்களோ, பென்ஃபிகாவுக்கு போவீங்களோ, எங்கே போவீங்களோ பரவாயில்ல, போங்கடா. நீங்கள் கிளப்பை விட்டு போங்க. ஏன்னா நீங்கள் கோலும் போட மாட்டேன்றீங்க. ட்ரிபிள் பண்ணி பாலை லூஸ் பண்ணிட வேண்டியது, இல்லை ஷாட் எடுத்தால் 6 அடிக்க வேண்டியது. முடியல, என்ன பண்ணுறது. ஃபைனலாக லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆஃப் டிஎன் இங்கே எழுதியிருக்கீங்க. டியாஸ் கிளம்ப சொல்லுங்கள். ஒரு அளவுக்கும் லாயக்கு இல்லை. எல்லா க்ரியேட்டிவ் பண்ண ஆள் இல்லை. எல்லா சின்ன பசங்க கூட்டிட்டு வைக்குது. அதான் கிரியேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதான் மிட்ஃபீல்டில் யாருமே இல்லை. ஐ மீன் தட் இஸ் எலியட்டை தான் நம்பி இருந்தோம். பட் எலியட்டும் கவுத்துப்பிட்டாப்ல. பட் அதுதான் உங்கள் தாட்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ ஸ்டோரி போடுவோம். ஸோ உங்கள் தாட்ஸும் போடுறதுக்கு இதில் நிறைய சான்ஸ் கிடைக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். பட் அதாங்க பிளிமத்தோட ரிவ்யூ. இப்போ அடுத்தது எவர்டன் ப்ரீவியூ. எவர்டன் வந்து ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் போன்மத்து கூட 2-0 தோத்தாங்க இப்போ FA கப்பில். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
லெஸ்டர் கூட 4-0 வின்னு, பிரைட்டன் கூட 1-0 அவே வின்னு, எவர்டன் கூட 3-2 வின்னு. ஸோ லாஸ்ட் 3 கேம்ஸில் 3 வின்ஸ் அவங்களுக்கு. ஸோ இந்த லிவர்பூல் கேமில் தேர் கமிங் இன் டு இட் வித் குட் ஃபார்ம். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். டேவிட் மாய்ஸ் அப்பாயின்ட் பண்ண அப்புறம் அந்த ஒரு நியூ மேனேஜர் பவுன்ஸோட வராங்க இவங்க. அண்டு தே பிளேயிங் குட் ஃபுட்பாலுங்க, லைக் ஜென்வினாகவே பார்த்தோன்னா. அண்ட் பிக்ஃபர்ட் வந்து சொல்லக்கூடாது, இஸ் ஹேவிங் அ வெரி குட் சீசன் கோலில். ஐ திங்க் ரீசெண்டாக வந்து யாரோடய நான் பேசிகிட்டு இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு கூட. அப்போ வந்து டாப் 4 கோல் கீப்பர்ஸ் இந்த பிரீமியர் லீக் இப்போ யார் அப்படின்னு சொன்னால் நான் வந்து செல்ஸ் சொன்னேன், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லேருந்து. அப்புறம் வேறு யார் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் பிக்ஃபர்ட் இருந்தான், டாப் 4ல் பிக்ஃபர்ட் இருந்தான். பிகாஸ் ஹி வாஸ் ஹேவிங் அ வெரி குட் சீசன். அந்த எவர்டன் டீம், அந்த எவர்டன் டிஃபென்ஸ் கூட ஹி வாஸ் ஹேவிங் அ வெரி வெரி குட் சீசன். டிஸ்பைட், அதாவது அவங்க டீம் வந்து அவ்வளோ பயங்கரமாக கேவலமாக ஆடினாலும் ஹி வாஸ் ஹேவிங் அ வெரி குட் சீசன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவங்க ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4-2-3-1 ஆடுறாங்க. பிக்ஃபர்ட் இன் கோல், ஐ மீன் சொல்லவே தேவையில்லை. ஒப்ரையன், டார்காவ்ஸ்கி, பிராந்த்வேட், மிக்கோலெங்கோ. ஸோ இதுதான் அவங்களோட. நான் வந்து இது லெஸ்டர் கேம்லேருந்து லைனை படுத்திருக்கேன். ஸோ போன்மத் கூட இதே தான் ஆடினாங்களான்னு எனக்கு தெரில. பட் லெஸ்டர் கேமில் இதான் ஆடினாங்க. ஸோ அவங்க 4-0 ஜெயிச்ச கேமில் இதான் ஆடினாங்க. ஒப்ரையன், டார்காவ்ஸ்கி, பிராந்த்வேட், மிக்கோலெங்கோ, ஜேம்ஸ் கார்னர், இட்ரிஸா கே. ஸோ இவங்க 2 பேரும் மிட்ஃபீல்ட் டபுள் பிவட்டு. அப்புறம் லின்ஸ்ட்ரம், டுக்கூரே, இண்டியாயே, அப்புறம் பெட்டோ. மேலே பெட்டோ 2 கோல் அடித்தான் லெஸ்டருக்கு அகேன்ஸ்டாக. இதுதான் உங்களோட லைன் அப்பு. மர்சிசைட் டார்பி, ஐ திங்க் அவங்க ஹோம் இல்லாமல் குடிசன் பார்க்கில். ஸோ வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது, பிக் கேம். டார்பி, லோக்கல் டார்பி அதிலெல்லாம் டவுட் இல்லை. மிட் வீக் கேம் வேறு. இது வந்து இந்த கேம் தான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி அந்த ஸ்டாம்னால போஸ்ட்போன் ஆச்சு. ஸோ அந்த கேம் தான் ஆடுறேன் இப்போ. திஸ் இஸ் ஆர் கேம் இன் ஹேண்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திஸ் இஸ் ஆர் கேம் இன் ஹேண்ட். இதை ஜெயிச்சோன்னா நம்ம வந்து வில் பி 9 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆஃப் ஆர்சனல். ஜெயிக்கலைன்னா 6 பாயிண்ட்ஸ் கிளியர் தான். இன்னும் நம்ம ஆர்சனலாக ஆடணும் இந்த சீசன் இன்னொரு வாட்டி. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப ரிஸ்கியாக போயிடும். பட் இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும். தெர் இஸ் நோ டவுட், இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும். வி ஹாவ் டு. பிகாஸ் ஒன்று இது எவர்டன், இன்னொன்று இந்த எல்லாருக்கும் ரெஸ்ட் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம டீமில் ரெஸ்ட் இல்லாத ஆளே இல்லை. இந்த கோமேஸ் இன்ஜரியை தவிர ஐ திங்க் எல்லாருமே ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ லைனப் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லைனப் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யார் ஆடுவாங்க, ஆலிசன் கோலில். ட்ரெண்ட் வருவானா வரமாட்டான்னு தெரில. ட்ரெண்ட் வந்தால் அவன் ஆடுவான், இல்லைனா பிராட்லி ஆடுவான். விச் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா பிராட்லி வந்து ஐ ஹவ் பின் வெரி இம்ப்ரெஸ்ட். அப்புறம் கொனாட்டே, வேண்டைக், ராபர்ட்சன், கிராவன்பர்ச், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லாய், அவங்க தான் மிட்ஃபீல்டில். அப்புறம் சாலா, கேக்போ, நூனியஸ். ஐ திங்க் நூனியஸ் ஆடுவான்னு நினைக்கிறேன். இந்த கேமும் சப்ஸ்டியூட்டாக தான் வந்தான். ஸோ ஐ திங்க் நூனியஸ் ஆடுவான் தான் எனக்கு தோணுது. அண்ட் டியாஸ் வந்து இட் டிட் நாட் டூ வெல். அண்ட் அந்த ஃபிசிக்கல் சென்டர் பேக்ஸ், அந்த டார்காவ்ஸ்கி, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நூனியஸ் வேணும் கொஞ்சம். டியாஸ் ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோ சென்டர் பேக். ஸோ கொஞ்சம் அந்த ஸ்பீடை வச்சு இது பண்ணுறதுக்கு டியாஸ் ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் அவங்க ரொம்ப ஃபிசிக்கல் அண்ட் நுனியஸ்க்கு ஸ்பீடும் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் நுனியஸ் டு பிளே. ஆனால் ஆடுவானான்னு எனக்கு தெரியல. இதுதான் ஒரு ப்ரீஃப் ப்ரீவியூ. ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும். அவங்க எப்படி ஆடுவாங்க, என்ன ஸ்டைலில் ஆடுவாங்கன்னா, அவங்க ப்ராபப்ளி நம்மக்கிட்ட தான் பொசிஷன் இருக்கும் ஆஸ் யூஷுவல். அவங்க அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் தாக்கு பிடிச்சிட்டோன்னா, இல்லை ஒரு ஏர்லி கோல் போட்டோன்னா டெஃபினட்டாக வில் வின் த கேம். அவங்க ஏர்லி கோல் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் சொல்கிறேன். ஏன்னா அட்மாஸ்ஃபியர் பயங்கரமாக இருக்கும் இந்த கேமுக்கு. அவங்க 3 வின்ஸ் அவுட் ஆஃப் 3 லாஸ்ட் ப்ரீமியர் லீக் கேம்ஸில். ஸோ தே வில் பி கம்மிங் இன் வித் அந்த பிலீஃப், அதாவது தட் நம்மளால் இந்த முடியும் அப்படின்னு அந்த ஒரு பிலீஃபோட வருவாங்க. அந்த பிலீஃபை வந்து ஃபஸ்ட்டு 10-15 மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுதான் என்னோட தாட்ஸ் இந்த கேமில். இட் வில் பி அ டஃப் கேம், இல்லைன்னு சொல்லலை. டேவிட் மாய்ஸ் தான் மேனேஜர். ஸோ ஒரு நியூ மேனேஜர் பவுன்ஸும் இருக்கும், நியூ அந்த அட்மாஸ்ஃபியரும் பயங்கரமாக இருக்கும். 3 வின்ஸ் ஆன் த ட்ராட் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து வி ஆர் கமிங் பேக் ஃப்ரம் an FA Cup defeat. அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லைனப்ஸ், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் தே நோ, அவங்களுக்கு தெரியும் இதோட இம்பார்ட்டன்ஸ். அதாவது ப்ரீமியர் லீக்கில் டாப்பில் இருக்கும், சாம்பியன்ஸ் லீக்கில் டாப்பில் இருக்கும். இந்த டீமை ஜெயிச்சோன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய வின்னு ஜெயிச்சோன்னா. அண்ட் நமக்கும் இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பூஸ்ட். அதாவது இந்த ஒரு பிளிமத் கேமுக்கு அப்புறம் டக்குன்னு அப்படி டேர்ன் ரவுண்ட் பண்ணி அது ஒரு பிளிப்பு தாண்டா, அது ரொட்டேட்டட் லைனப்பிலான தான் தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வந்துடும், ஒரு ஃபீலிங் வந்துடும் எல்லாருக்கும் நம்ம இந்த கேம் ஜெயிச்சோன்னா. இப்போ ஏன்னா ஆர்சனல் ஃபேன்ஸும் சிட்டி ஃபேன்ஸும் பயங்கரமாக பேசுகிறாங்க. அவங்க பேசாமல் இருக்கணும்னா இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும். இந்த கேமும் தோத்தோன்னா
உடனே ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்லாட் வீல்ஸ் ஆர் ஃபாலிங் ஆஃப் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்சு வேணாம் அப்படின்னா இந்த கேம் ஜெயிச்சே ஆகணும். பட் இதுதான் என்னோட ப்ரீஃப் ப்ரீவியூ. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ மீன் இந்த கேம் இனிமேல் வந்து எல்லா கேமும் எவ்ரி கேம் ஃப்ரம் நவு டில் தி எண்ட் ஆஃப் த சீசன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜெயிச்சே ஆகணும். பட் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. பிளிமத் கேம் பற்றி இருந்தாலும் சரி, எவர்டன் கேம் பற்றி இருந்தாலும் சரி. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஐ திங்க் இட் வில் பி அ வெரி நர்வி அஃபேர். 1-0 வின் தான் நமக்கு, அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். 1-0 வின். செகண்ட் ஹாஃபில் தான் கோல் போடுவோம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போடுவோம்னு எனக்கு தோணலை. பட் 1-0 தான் ஜெயிப்போம்னு எனக்கு தோணுது. அண்ட் டெஃபினட்டாக நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஐ திங்க் நிறைய பேருக்கு, ஒரு 5-6 பேருக்கு எல்லோ கார்டு கிடைக்கும் இந்த கேமில். ஐ திங்க் அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா ஐ திங்க் இதுதானே மோஸ்ட் என்ன சொல்கிறது, ஃபிக்சர் வித் த மோஸ்ட் கார்ட்ஸ் பிரீமியர் லீக் ஹிஸ்ட்ரியிலேயே. ஸோ ஐ திங்க் நிறைய பேருக்கு கார்டு கிடைக்கும். யார் ரெஃபரின்னு எனக்கு தெரியாது, பட் 1-0 தான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஹோப்ஃபுல்லி நம்ம ஜெயிச்சுட்டு வருவோம், 9 பாயிண்ட்ஸ் கிளியராக இருப்போம் ஆர்சனலுக்கு அகேன்ஸ்டாக. அண்ட் அதுக்கப்புறம் வீக்கெண்டில் யார், வீக்கெண்டில் வந்து இப்போ வந்து எவர்டன்னு, அப்புறம் வீக்கெண்டில் வந்து வுல்ஸ் சண்டே அன்னைக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த கேம் ஜெயிச்சிட்டோம்னா அது ஒரு பெரிய தலைவலி போயிடும் அது. பட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன மாதிரி 1750 சாம்பியன்ஸ் லீக் குவார்ட்டர் ஃபைனல் வரும்போது வந்தால் நல்லாயிருக்கும். பட் அதான் என்கிட்ட வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்பீங்க, டேஜான் லாவ்ரன் வந்து ஏதோ சொல்லியிருக்காரு சாலா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அடுத்த வீடியோவில் நான் மட்டும் தனியாக பேசுறதுக்கு பதிலாக அடுத்த வீடியோவில் வந்து என்னோட ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வருவார் எவர்டன் ரிவ்யூ பண்ணும்போது. மேபி அதில் டைம் இருந்தால் அதில் அந்த இதை பற்றி பேசலாம் அப்போது. பட் அதை தவிர வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. ஐ வில் see you next time எவர்டனோட ரிவ்யூக்கு.